மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இளைஞர் மற்றும் சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தந்தை உட்பட 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. சாத்தங்குடி கிராமத்தில் உள்ள கொட்டகையில் தூக்கில் தொங்கியபடி கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். யார் யார் மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, முழு தகவல்களையும் சொல்லுங்க. பிரியா, முதல்ல இந்த சம்பவத்தோட பின்னணி என்னன்னு பார்க்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் இருக்கிற சாத்தங்குடின்ற கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 17 வயது பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமியும் காதலித்ததாக சொல்லப்படுது. இதுதான் இந்த சம்பவத்துடைய முதல் பாயிண்ட் அப்படி பார்க்கப்படுது. இதனால 2 குடும்பத்துக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்திருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த பையன் வீட்டு சார்பில் காவல்துறையில ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. ஜாதி ரீதியாக எங்களை திட்டினார்கள் அப்படின்னு அந்த சிறுமியுடைய வீட்டார் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பா இரு வீட்டாருக்கும் அடிக்கடி சண்டை வந்த நிலையில திடீர்னு அந்த இளைஞரும் அந்த சிறுமியும் தூக்குல சடலமா தொங்குறாங்க. அந்த சம்பவம் தான் பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஏற்படுத்தி. ஏன்னா அந்த தூக்குமாட்டி தொங்கி இருந்த அந்த கொட்டகையில அவர்கள் கால் தரையில் பட்டிருந்தது. இதனால் அவர்கள் தானாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை, யாரோ அவர்களை கொலை செய்து இங்கு தூக்கில் தொங்க விட்டுள்ளார்கள் அப்படின்றதுதான் இப்ப கிளைமா இருக்கு. இது தொடர்பாக தான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுல பிரேத பரிசோதனைக்காக இருவரது உடலும் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும் சூழல்ல இந்த பையன் வீட்டு, அதாவது இந்த 17 வயது இளைஞர் வீட்டு தரப்புல அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறுமியின் தந்தை உள்ளிட்ட 5 பேரை தற்போது போலீசார் தங்கள் வசம் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். அதிகாரப்பூர்வமாக கைது என்ற எந்த அறிவிப்பும் தற்போது போலீஸ் தரப்பிலிருந்து வரவில்லை என்றாலும் கூட அந்த இளைஞர் வீட்டார் அளித்த தகவலின் பேரில், அதாவது புகாரின் பேரில் தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தன், அதே போல அவரது உறவினர்கள் சூர்யா, மணிமாறன், வசந்தன், விஜி ஆகிய 5 பேரை தற்போது போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் இந்த சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற விவரங்கள்லாம் முழுமையாக தெரிய வரும். இதற்கிடையே இது ஆணவ கொலையா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்திலும் போலீசார் தங்களது விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.